ஹாப்பி ஆஃப்டர்நூன் மை டியர் பிரதர்ஸ். 14ஆம் தேதி கேரளா லாட்ரி காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 547 கசிங் நம்பர் நம்ம மார்னிங் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 2, 7, 4, 9 கொடுத்துருந்தேன். அப்போவே சொல்லியிருந்தேன், ட்ரா நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதனால் ட்ரா நம்பரை கவனமாக ஃபாலோ பண்ணு சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் ட்ரா நம்பரில் இருக்கக்கூடிய 7, 4 அந்த 2 நம்பரையும் ஆல் போர்டில் கொடுத்துருக்குறேன். மீண்டும் ஏபிசி போர்டில் 7, 4 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருந்த 2, 7, 4 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் என்னென்னா 247. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 247 ஆல் போர்டில் 2, 7, 4 நம்ம கொடுத்துருந்தோம். அப்படியே பாக்ஸில் போட்டிருந்தோம்னா 247 பாஸு. ட்ரிக் நம்பரில் 4 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 12, 66, 49, 74, 62, 40 கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 22, 47 அப்படியே இருக்குது. ட்ரிக் நம்பரில் 22, 47 அப்படியே இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த ட்ரிக் நம்பரில் 4 டிஜிட் நம்பர் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு விஷயம் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் எப்பவுமே 2 நம்பர் பாஸ் ஆகிட்டு இருக்கும், நமக்கு இன்றைக்கி 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சூப்பர். எனக்கு இப்போ ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பார்த்த என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா இவ்வளோ கொடுக்குறான், மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டுருக்கு, செஸ்ட் மிஸ்ஸில் போகுதுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் என்னென்னா தேவையில்லாத வார்த்தைகள், பேட் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அது தவறான விஷயம். ஏன்னா இது பெண்களும் பார்க்குறாங்க, ஆண்களும் பார்க்குறாங்க. அதனால் தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் கமெண்ட்ஸில் விடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போது எனக்கு பேச தெரியாமல்லாம் ஒன்றும் இல்லை விஷயம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கும் பேச தெரியும். இது நம்ம சோஷியல் மீடியான்னு வந்துட்டோம், நெட்டில் உட்காந்துருக்கோம். இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா வெளுத்து விட்டுருவேன், அது விஷயமே வேறு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத அநாகரீகமான கெட்ட வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ அந்த 274 அதான் தெரியுதில்ல, 2, 4, 7 தான் வரும்னு தெரியுதில்ல. ஆல் போர்டில் அவ்வளோ கொடுக்குறல தெரியுதில்ல. அப்போ அந்த 3 டிஜிட் நம்பர் அப்படியே கொடுக்க வேண்டியதானே, 247ன்னு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கோவப்படுறீங்க, எனக்கு புரியுது. அப்படி 247ன்னு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி அந்த 3 டிஜிட் நம்பர் 247 தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் நான் என்ன உங்களுக்கு கசிங் போட்டுட்ருக்கணும்? நான் எதுக்குங்க உங்களுக்கு கசிங் போட்டுட்ருக்கணும்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். இன்றைக்கி நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அது தெரியாமல் தான் நான் போட்டுட்ருக்கேன். நான் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கஸ் பண்ணுற விஷயம் மேக்ஸிமம் ரீச் ஆகுது, அது எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, மற்றவங்க எல்லாத்துக்கும் பயன்படணும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். வேறு இதனால் எனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, இதுதான் உண்மை. அதனால் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா உங்களுக்கும் அம்மா இருக்காங்க. அம்மாவை அப்படி பார்த்தவங்க, அம்மாவை தவறாக நினச்சவங்க, அம்மாவை கேவலமாக பார்க்குறவங்க தான் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கஷ்டம், அப்பனாத்தான் இல்லாமல் வாழ்கிறது. கவனமாக இருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. வெற்றி சாதாரணமாக வந்துடாது, கஷ்டப்படணும். இப்போ நம்ம ஆல் போர்டில் 2, 7, 4 நம்ம கொடுத்துருக்கோம். அது 247 வைப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் இது மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கஸ் பண்ணி சொல்கிறேன். அந்த 247 தான் இன்றைக்கி அப்படின்னா, இன்றைக்கி நான் குறைஞ்சபட்சம் நிறையா இருக்குது வாழ்க்கையில். இந்த மாதிரி கஸ்ஸிங் போட்டுட்ருக்க மாட்டேன். அதனால் தவறாக எதுவும் பேச வேணாம். சோஷியல் மீடியா, உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்குது, மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். என்னை நேரில் கூட பார்க்குறக்கு வரலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தெரியும்ல என்ன ஏதுன்னு. அதனால் இது வெறும் கஸ்ஸிங் மட்டும்தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது கணிப்பு மட்டும்தான், முடிவு இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது முடிவு இல்லை, கஸ்ஸிங் மட்டும்தான். அதனால் பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்கலின்னா விட்டுட்டு போயிருங்கன்னு தான் நான் உங்களை சொல்லிகிட்ருக்கேன் எப்போவுமே. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கஸ்ஸிங் மட்டும் அனுப்புங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு மண்ணாங்கட்டியும் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது எனக்கு. தான் நிஜம். நல்லா இருந்தால் சரி எல்லோரும், அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பி கான்சியஸ் அபவுட் யுவர் வேர்ட்ஸ். உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக உபயோகப்படுத்துங்க தானே. நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. கவனமாக இருக்கும். யாகாவராயினும் நாகாக்க. நாவை காக்கணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது. அப்படி பேசணும், ஆம்பளை நான் பெரியவன் அப்படி பேசணும் அப்படின்னா நேரில் பேசணும். ஓகே, தேங்க்ஸ் அ லாட். குட் லக்.